ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. எல்லாருக்கும் நோன்பு எப்படி போயிட்டுருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இதுவரைக்கும். இப்போ கடைசி 10ல் இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் அதிகமாக எல்லாத்துக்காகவும் துவா செய்யுங்க. நானும் உங்கள் எல்லாத்துக்காகவும் கண்டிப்பாக துவா செய்கிறேன். நீங்களும் உங்களுடைய துவால மறக்காமல் எங்களையும் நினைப்பு வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்டில் உட்காந்துருக்கிறேன். நான் எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட கார் அங்கே தான் உட்காந்துருக்கேன். இப்போ அவருமே வந்திருப்பாரு பார்த்தீங்களா வீடியோவில். அவர் வந்து கொஞ்சம் ஐட்டம் டெலிவரி கொடுக்க இருந்துச்சு, அதுக்காக வந்திருக்கோம். இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, உங்கள் வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட்க்கு, உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அப்படி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக என்ன சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு எல்லா பக்கமும், பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. வரக்கூடிய 1-2 வாரத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருளுக்கே தட்டுப்பாடு வரும்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் உணவுப் பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தட்டுப்பாடு வரதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா உணவுப் பொருள பூரா எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாமே நம்ம நாடு தான். அதாவது எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு உண்டான எரிபொருள் தேவைப்படுது இல்லையா? வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகுறதுக்கு. அந்த வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகுறதுக்கு உண்டான இந்த பெட்ரோல் இதெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படும்போது தான் உணவுப் பொருளோட தட்டுப்பாடு ஏற்படும்னு நினைக்கிறேன். உணவுப் பொருள்ல தட்டுப்பாடு ஏற்படாது. அந்த உணவுப் பொருள் கிடைக்கிறதுக்கான தட்டுப்பாடு நமக்கு ஏற்படும். ஸோ இதுக்கும் நம்மளுடைய இந்த விலாகுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. நான் இது ஒரு மெசேஜை தான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஈவி பைக் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஷோரூமுக்கு தான் போகிறோம். ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஐட்டம் கொடுக்க இருந்துச்சு, அதனால காரில் வந்திருக்கோம். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்னை வேற பெரிய காரில் பார்த்துருப்பீங்க. இந்த கார் தான் எங்களுக்கு சாப்பாடு போடுற கார். என் ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ்க்காக எடுத்துகிட்டு போகிற கார். ஸோ அவருக்கு கொஞ்சம் நிறைய ஐட்டம் கொடுக்க இருந்துச்சு. ஸோ இந்த காரில் லோட் பண்ணியிருந்தாரு. சரி, இந்த கார்லேயே போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதனால நானுமே இந்த காரில் வந்தாச்சு. இதுதான் எங்களுக்கு சாப்பாடு போடுற காரு. அது வந்து எங்களுக்கு செலவு வைக்கிற காரு. சரிங்களா? அது சொகுசு கார் இல்லையா? எங்கே போனாலும் அதுக்கு அதிகமான பெட்ரோல் தேவைப்படுது. அதில் போனாலே எங்கேயாவது ஷாப்பிங் பண்ண அப்படி இப்படின்னு போய் செலவு வைக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஐட்டம் டெலிவரி கொடுக்க வந்திருக்கிறோம். அதுக்கு உண்டான கேஷும் வரும். ஸோ அதனால் இது எங்களுக்கு சாப்பாடு போடுற காரு. அதை மறக்கவே முடியாது இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இங்கேருந்து டைரெக்டாக வந்து ஒரு ஈவி ஷோரூமுக்கு தான் போகிறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரே ஈவி பைக் ஒன்று வாங்கலான்ற ஐடியாவில் தான் இருந்தோம். ஆனால் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஹவுசிங் லோன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு, புது கார் எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்குமே கொஞ்சம் லோன்லாம் இருக்குது. ஸோ கமிட்மெண்ட் இருந்தனால மேலே வந்து நம்ம ஏற்றிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தோம். ஆக்சுவலாக நான் இப்போ வச்சிருக்கிற பைக் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் நாட்ரக் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஈவி பைக் வாங்கிடலாம், எல்லா பக்கமும் பெட்ரோல் தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஈவி பைக் ஷோரூமுக்கு தான் போகிறோம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஷோரூம்லேருந்து நான் உங்களுக்கு vlog வந்து ஷேர் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ இருக்க ட்ரை பண்ணுறேன். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாட்டி கூட நாங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன மாதிரி மாடல் வாங்கலாம், இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன மாடல் மூவிங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எங்களுக்கு என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ. நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லையா? அதாவது நமக்கு கற்றுக்கிறதுக்கு வயசு இல்லை. எப்போ எதை வேணாலும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ சுச்சுவேஷன் இப்போது நாட்டு நடப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். வெறும் அதாவது நம்மளுடைய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படிங்கிறத, நம்மளுடைய லைஃப்பை வந்து சமையல் கட்டத்துலேயே நம்ம வந்து சுருக்கிக்க கூடாது. நிறைய வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு vlog-ஆ தான் இருக்கும். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது பைக் வாங்க போகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்குமே நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை கூட அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், வீடியோ ஷேர் பண்ணாட்டி கூட. ஸோ இந்த vlog முழுக்க அந்த மாதிரி ஒரு vlog-ஆ தான் இருக்கும். ஸோ vlog ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு, அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். மிக்ஸ்டாக தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ vlog-குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மணிப்பால் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்கேன். இங்கே சரக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த ஷோரூம் போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அங்கே போயிட்டு நான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாட்டி வீட்டில் போய் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போது ஈவி பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 6000 வரைக்கும் அவங்க வந்து அந்த பைக்குக்கு வந்து நார்மல் பைக்குக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஈவி பைக் வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 அளவுக்கு தான் கரண்ட் செலவாகுது அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுத்திருக்காங்க. வாரத்துக்கு 600னா 4 வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 4 24 4/24 2400 தான் ஆகுது. அப்போது அவங்களுக்கு இது வரைக்கும் பெட்ரோலுக்கு அவங்க பே பண்ணிட்டு இருந்தது 6000 வரைக்கும் பே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2400 முடிஞ்சிருது. கணக்கு கரெக்டு தானே? நான் கொஞ்சம் கணக்குல வீக்கு, டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் மறந்து போச்சுன்னே சொல்லணும். ஸோ கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்,
ஸோ 4/6 24 அந்த 2400 முடிஞ்சு போகுது. நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ மிச்சமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3600 கிட்ட மிச்சமாகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குமே இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பட்ஜெட் போட்டு தான் நம்ம எல்லாருமே செலவு பண்ணுறோம். அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் சொல்ல வேண்டியதே இல்லை. கரண்ட் அப்படிங்கிறது நம்ம வீட்லேயே இருக்கனால நம்ம எப்போ வேணாலும் சார்ஜ் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி அங்கே யாரோ வந்துட்டாங்க, நம்ம கார்கிட்ட யாரோ வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மணிப்பால் இல்லையா, சுற்றி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர போக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 3600 வரைக்கும் சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சேவ் ஆகிற பணத்துலேயே நம்ம மந்த்லி இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். நமக்கு பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேவ் ஆயிரும், பைக் நம்மளதாயிரும், ஓன் ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கால்குலேஷனில் தான் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எப்படி வாங்க போகிறோம்னு தெரியல, இஎம்ஐயில் வாங்குறோமா கேஷ் கொடுத்து வாங்குறோமான்னு தெரியல. அதையுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த நேட்ராக் பைக்கை கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த இவி பைக் வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். இப்போ அங்கே இவி பைக் போயிட்டு என்ன மாடல் நல்ல ஃபெசிலிட்டி, என்ன மாடல் எவ்வளோ நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும். இப்போ நாங்கள் வந்து மேக்ஸிமம் 1,30,000 ஒரு பைக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து பொதுவாக ஒரு நாளைக்கு 90 கிலோமீட்டர் வரைக்கும்லாம் நாங்கள் வந்து எங்கேயும் பைக் ரன் பண்ண போகிறதில்ல, பக்கத்தில் தான் போவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட 1,80,000 ஒரு பைக் இருக்குது. அது வந்து 120 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. நாங்கள் 1,30,000 20 அந்த ரேஞ்சில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி பைக்லாம் உங்களுக்கு என்ன ரேஞ்சில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த விளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க விளாக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி விளாக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு இல்லையா, விளாக்குள்ளே போகலாம். ஆனால் போகிறதுக்கு கார் போடும் இல்லையா, என் ஹஸ்பண்ட் இன்னும் வரலைங்க. அங்கே வந்து ஐட்டம் கொடுத்துட்டு ஐட்டம் எல்லாம் அதெல்லாம் வந்து செக் பண்ணி தனித்தனியாக கொடுக்கணும். ஒரு 6-7 பண்டல் கொடுக்க போயிருக்காரு. அதெல்லாம் தனித்தனியாக செக் பண்ணி பில் பண்ணி கொடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி பில் மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன். அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அமௌண்ட் வாங்கிட்டு வரணும், பேமெண்ட். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரமாக அது ஆகும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கலாமா? நம்ம சேனல் பார்க்குற உங்களில் யார் யாருக்கெல்லாம் காரு பைக் எல்லாம் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறத என் கூட கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பைக்லாம் ஓட்ட தெரியாதுங்க. இங்கே வந்துமே என் ஹஸ்பண்ட்லாம் எனக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கல. நானே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரோட லூனா இருக்கும், அது ஒரு 2-3 தடவை எங்கள் வீட்டிலேருந்து மேலே அப் அண்ட் டவுன் போயிட்டு வருவேன். பழைய வீட்டில் எங்கள் மாமனார் வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கூட்டிகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூலுக்கு போகிறது, கொண்டு போய் விடுறது, கொண்டு போய் வர்றது, அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா பிள்ளைங்க வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது ரிக்ஷாலெல்லாம் போக மாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பும்போது அது நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்புன ஃபீலிங் இருக்கே, அது ரொம்ப பயப்படுமா. அது ஒரு தாய்மார், அதாவது தாயா இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஃபீலிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும். நம்ம பிள்ளை அங்கே என்ன பண்ணுமோ, நம்ம பிள்ளைக்கு பசிக்குதுன்னு சொல்லுவோம், நம்ம பிள்ளைக்கு தண்ணி வேணும்னு யார்கிட்ட போய் கேட்கும், நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுக்கு வந்தா யார்கிட்ட சொல்லும். அந்த மாதிரி வந்து நம்ம என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் நம்ம அதை பார்த்து படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து எல்கேஜிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஃபுல் டே தான். ப்ரீ ஸ்கூலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே இருந்துச்சு. எல்கேஜிக்கே ஃபுல் டே தான். 9 o'clock போயிட்டு ஈவினிங் வந்து 3 o'clock தான் பிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே பிள்ளைங்களை ஸ்கூல் விடும்போது நான் பட்ட பாடு இருக்கே அப்பா, அந்த பாடு எல்லா தாய்மாருமே பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்காக நான் ஆட்டோலலாம் அனுப்ப மாட்டேன் பிள்ளைங்களை. குட்டி பிள்ளைங்களா இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்களை நம்மளே கூட்டிட்டு போயிட்டு நம்மளே கொண்டாந்து விடணும். ஹஸ்பண்டுக்குலாம் பெருசாக டைம் இருக்காது. அவர் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதுனால அவருக்கு கரெக்டான டைம் வீட்லேயே இருக்க மாட்டார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நானே கூட்டிகிட்டு வரது, பிக் பண்ணுறது, இந்த மாதிரியே நான் வந்து பைக் நல்லா ஓட்டி பழகிட்டேன். ஸோ பைக் ஓட்டி பழகிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரும் ஓட்ட பழகணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன், கற்றுக் கொடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னார் உனக்குலாம் கார்லாம் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் மனுஷன் அந்த கொடுத்த வாக்குறது எதுவுமே காப்பாற்றலன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஐஸ் தான் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல் போகலாம் அப்படின்ற மாதிரி போய் ஒரு 10 to 15 days தான் போனேன். அதுக்கும் நமக்கு ஆப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பையன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ பையன் ப்ரெக்னென்ட் ஆகும்போது 10 to 15 days போனதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது ஸ்விஃப்ட் வாங்கியிருந்தோம். அந்த ஸ்விஃப்ட் கார் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து புது ஸ்விஃப்ட் வந்து எடுத்திருந்தோம் ஷோரூம்லேருந்து. அந்த காரில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓமினியில் ஒரு 2 ரவுண்டு என்னை ஒரு தடவை கூப்பிட்டு போயிருந்தாரு. அப்புறம் டிரைவிங் ஸ்கூல் போனேன். அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் கார் எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 பக்கம் இடத்துக்குலாம் போயிட்டுலாம் வந்தேன். தனியாக போயிட்டுலாம் கூட வந்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருக்கேன். கார் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். ப்ரெக்னென்ட் ஆனது வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எர்டிகா வாங்கினோம் 7 seater. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா XUV700 வாங்கியாச்சு. ரொம்ப பெரிய கார் வாங்கினால பெருசாக எதுவும் ஓட்ட போய்க்கிறது இல்லை. உங்களில் யாருக்கெல்லாம் கார் பைக்கெல்லாம் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறத கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம போகலாம்.
இப்ப அப்படி நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்தது ஏத்தர் ஷோரூம் தான். ஏன்னா ஏத்தர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பைக் நெறையவே வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகுது. ஸோ அங்க தான் வந்திருக்கோம். ஸோ இங்க வந்தோட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்தர்ல நாங்க இப்போ புதுசா வந்திருக்கோம். இது ரிஸ்ஸா மாடல் தான் பார்க்க போறோம். ஏன்னா அது ஃப்ரண்ட்ல வந்து நல்ல ஸ்பேசியஸா இருக்கும். எங்களுக்கு லக்கேஜ் வச்சு எடுத்துட்டு போகலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஸ்ஸா மாடல் தான் பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலி 4 கலர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இதுல வந்து டிஸ்ப்ளேல இப்போ 3 கலர் வச்சிருக்காங்க. வெளிய ஒரு கலர் இருக்காமா. இந்த ரெட் பார்த்தீங்களா, அது ஒரு மாரி மேட் ஃபினிஷா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிறதும் ரெட் தான். அதனால ரெட் வாங்கணுமான்ற மாரி யோசனையில தான் இருந்தோம். பட் ஆனா இந்த ரெட் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பிரைட்டா தெரியுது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் இருக்கு. ஸோ இந்த ரெட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1,42,000 இருக்கு. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 100 கிலோமீட்டர் குடுக்கும். அ இந்த 1,42,000க்கு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் வாரண்டி. மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் தான் குடுப்பாங்க. ஆனா இந்த மாசமே புக் பண்றீங்க அப்டின்னா, 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி குடுப்பாங்க. அது கூடயே ஸ்பெஷல் ஆஃபரா இந்த மாசம் புக் பண்றவங்களுக்கு மட்டும் சப்சைடி இருக்காம். கவர்ன்மென்ட் சப்சைடி. நெக்ஸ்ட் மந்த் புக் பண்றவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவலான மாடல். இன்னொரு மாடல் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ப்ளே இருக்கு இல்லையா? அது வந்து கூகுள் மேப் வரும். வண்டி ஸ்கிட் ஆனா தெரியும். வண்டி எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது நம்ம வண்டி நமக்கு தெரியாம வேற இடத்துல எங்கேயாவது இருக்குன்னா, அத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன் காட்டி குடுத்துருமா. அந்த மாதிரி எல்லாம் இதுல ஃபெசிலிட்டி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவலா டிஸ்ப்ளே. அந்த டிஸ்ப்ளே உள்ள வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண வண்டிக்கு 1,60,000 சொல்றாங்க. அதாவது 100 கிலோமீட்டர் மைலேஜ் குடுக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கே 1,60,000 சொல்றாங்க. பெருசா நமக்கு அந்த மாரி எதுவும் தேவைப்படாது. ஸோ மேனுவலான இருக்க டிஸ்ப்ளேவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் கலர் மிக்சிங்ல வருமா. இது வந்து சிங்கிள் கலர் மிக்சிங்ல வருது. ஸோ இப்ப இங்க 3 கலர்ஸ் இருக்கு இல்லையா? வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு கலர் கிரே கலர் இருக்கு. அதையுமே பார்க்கணும். இப்ப ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டாரு. வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரே கலர் தான் இருக்கு. கிரே கலர் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா சொல்ற மாதிரி இல்ல. எல்லாம் நார்மலான பிளாக் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தான் இருக்கு. சரி இத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ்லயே ஒரு பைக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஈவி பைக். சரி அத பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்திருந்தோம். வந்ததே வேஸ்ட்ன்ற மாரி ஆயிடுச்சு. டிவிஎஸ்ல ஒரே ஒரு மாடல் தான் வச்சிருக்காங்க. அந்த பைக்குக்கும் இந்த பைக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது எல்லாமே ஈக்குவலா தான் வருது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 விதமான பேட்டரி வருது. 300 எம்ஹெச், 350 எம்ஹெச் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 500 எம்ஹெச் வருது. ஸோ எல்லாமே பேட்டரி வாரண்டி சேமா தான் குடுக்குறாங்க. பட் ஆனா சார்ஜிங் மட்டும் இது 4 ஹவர்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த வண்டியோட பேட்டரி சொல்லியிருந்தேன் இல்லையா? 300 எம்ஹெச் அப்படின்னா 1,22,000 வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 350னா 1,40,000 வருது. 500 எம்ஹெச் அப்படின்னா 1,80,000 வரைக்கும் சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் எனக்கு பெருசா எதுவும் பிடிக்கல. சார்ஜிங் மட்டும் ஸ்பீடா ஆகுது. பட் ஆனா இதுக்கு கம்பேர் பண்ணையில ஏத்தர் வந்து வண்டி பார்க்கறதுக்கு லுக்காவும் இருக்கு. ஸோ ஏத்தர் வண்டியிலேயே ஒரு கலர் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏத்தர் வண்டி தான் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப அங்கருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 1 10 ரூவாயா? அவ்வளோதான் எல்லா பக்கமும் கண்ணு 10 ரூபா. ஆ சரி வாங்குங்க. வர்ற வழியில ஒரு கடையில நொங்கு வித்துட்டு இருந்துச்சு. நொங்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் நம்ம ஊர்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார நிறுத்தியாச்சு. நொங்கோட விலை கேட்டீங்கன்னா, இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 வந்து ரூ. 10 விக்கிறாங்க. அதாவது எங்க ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 20க்கு 3லாம் குடுப்பாங்க. அது மாரி தான் நானுமே கேட்டு பார்த்தேன். இல்ல, இல்ல 1 ரூ. 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் நொங்க பேக் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நொங்கு தமிழ்காரவங்க தான் வந்து விப்பாங்க. தமிழ் நல்லாவே பேசுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நொங்குமே கொண்டாந்து விப்பாங்க. ஸோ இங்க நொங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஆமாமா. இல்ல ஊர்ல இவ்வளோதானே இருக்கு. 10 ரூபா தான் அங்கேயே விற்கிறாங்க. நம்ம ஊர்ல 20 ரூபா வருது. எவ்வளோ? 20 நம்ம ரூ. 20க்கு 3ங்க ஊர்ல. அவரு பேசிட்டு இருக்கும்போதே நானும் சொன்னேன், "ஊர்லலாம் ரூ. 20க்கு 3 குடுக்குறாங்க. 3 குடுங்கன்னு." "இல்லம்மா கட்டுப்படி ஆகாது. எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்லாம் இருக்கு. நம்ம அத ரொம்ப தூரத்துலருந்து கொண்டு வரோம் இல்லையா?" அப்படின்னு சொன்னாங்க. சரி பாவம் இந்த மாரி இருக்கவங்கள்ட்ட நம்ம வந்து பார்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சொன்ன மெத்தட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200க்கு நுங்கு போட சொல்லியாச்சு. நுங்கு அப்படியே சதக்கு சதக்குன்னு வெட்டி குடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு அவ்ளோ நல்லா இருக்கு. இது அப்படியே ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். பட் ஆனா நோம்பு வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப அப்படியே நொங்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இத அப்படியே போய் தோல் உரிச்சுட்டு, கலர் மாறுறதுக்குள்ள தோல் உரிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடணும். ஈவினிங் நோம்பு தொறந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ரூ. 200க்கு குட்டி குட்டியா ரொம்ப பல்பியா அழகான நொங்கா குடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விளாகும் இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த விளாக்ல சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜா தான் குடுத்துருக்கேன். நான் எந்த கம்பெனியும் ப்ரமோட் பண்ணல. ஸோ அதனால உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனில நீங்க வாங்கிக்கலாம். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஈவி பைக் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.